வணக்கம், இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பேக்கரி ஸ்டைல் க்ரீம் கேக்கை வீட்லேயே எப்படி பண்ணுறது, ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம். பட்டர் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர், அதாவது 120 கிராம் அளவுக்கு பட்டர் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 2 கப் அளவு மைதா எடுத்திருக்கேங்க. 250 ml கப்பில் 2 கப் அளவு மைதா எடுத்திருக்கேன். அதுக்கு 1.25 கப் அளவு பவுடர் பண்ண சுகர் எடுத்துக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும். இது கூட ரூம் டெம்பரேச்சரில் இருக்க 6 முட்டை எடுத்துக்கலாம். இந்த முட்டை ஃப்ரிட்ஜில் இருந்து அப்படியே டைரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. 40 ml போல் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கலாம். இப்போது இந்த மைதாவில் 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாமே நல்லா கலந்துக்கணும். இதுக்காக ஒரு 2-3 டைம் நீங்கள் ஜல்லடை யூஸ் பண்ணி சளிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். பீட்டரை யூஸ் பண்ணி பட்டரை ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸ்லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா சாஃப்டாக வரும், அந்தளவு நல்லா பீட் பண்ணிக்கணும். பட்டர் நல்லா பீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம சுகர் ஆட் பண்ணணும். சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதையும் ஒரு 3 நிமிஷம் தான் நல்லா பீட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பட்டரும் சுகரும் நல்லா கலந்து நல்லா சாஃப்டாக வருங்க. சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ இதில் முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த 6 முட்டைகளை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முட்டை சேர்த்ததுக்கப்புறமும் ஸ்லோ ஸ்பீட்லேயே ஸ்லோ ஸ்பீட் டு ஹை ஸ்பீட் ஒரு 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிங்க அப்படின்னா பட்டர், முட்டை, சர்க்கரை எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து சூப்பராக பீட் ஆகி வருங்க. ரொம்ப ப்ளஃபியாலாம் வராது, எல்லாமே நல்லா கலந்து இந்தளவு தான் வரும். இந்தளவு வர அளவுக்கு உங்களுக்கு பீட் பண்ணிக்கிட்டாலே போதும். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் 1 ஸ்பூன் அளவு நம்ம வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நான் கொஞ்சமாக பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். இது நல்லா ஃப்ளேவராகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். எசன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முட்டையும் பட்டரும் சேர்க்கும்போது ரொம்பலாம் பீட்டாகி வராது, இந்தளவு தாங்க பீட்டாகி வரும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மைதாவை சலித்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மைதாவை சலித்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எப்படின்னா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இது நல்லா கலந்து விட்டுக்கணும். ரொம்ப போட்டு கலக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி லைட்டாக ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் ஒரு 3 லேயராக கலந்துக்கிட்டேன். ஃபைனலாக இதில் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணோம். 1/4 கப் அளவு பால் காய்ச்சி அர வச்ச பால் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப பீட் பண்ண வேணாம், லைட்டாக பீட் பண்ணாலே போதும். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ரீஃபைண்ட் ஆயில், அதையுமே ஃபைனலாக ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இந்த மாதிரி லைட்டாக 1 நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கேக் பேட்டர் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ டின்னில் சேர்க்க போகிறோம். ஃபைனலாக இதை ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். ரிப்பன் கன்சிஸ்டன்சி தாங்க இருக்கும். இந்த கேக் நல்லா சாஃப்டாக வரும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் பட்டர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணும்போது இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த கேக் பேட்டரை கேக் டின்னில் நம்ம சேர்த்துக்கலாம். எப்போவுமே கேக் பண்ணும்போது ஃபஸ்ட்டே நம்ம எந்த ட்ரே யூஸ் பண்ண போகிறோமோ அதை பட்டர் ஷீட் போட்டு எடுத்து வச்சுக்கணும். நான் ஃபஸ்ட்டே பட்டர் ஷீட் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது இந்த பேட்டர் எல்லாத்தையுமே இந்த டின்னில் சேர்த்துட்டு இதை நல்லா ஈவன் பண்ணணும். ஒரு டூத் பிக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஈவன் பண்ணிக்கோங்க. ஈவன் பண்ணி நல்லா டேப் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா ஏர் பபிள்ஸ் இருந்தால் அது ரிலீஸ் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா ஈவன் பண்ணிக்கோங்க. இப்போ ஓடிஜியை 180 டிகிரியில் டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே ஆன் பண்ணி 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போது இதில் கேக் ட்ரே கொண்டு போய் ஓடிஜியில் வச்சுக்கிட்டு டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே ஆன் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்க அப்படின்னா சூப்பராகவே கேக் ரெடியாகி வந்துடுங்க. கேக் ரெடி ஆகிட்டுருக்க டைமில் நம்ம கேக் மேலே அப்ளை பண்ணுறதுக்கு க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு அரை கப் அளவு விப்பிங் க்ரீம் எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சம் வெனிலா எசன்ஸ், கொஞ்சமாக சுகர் எடுத்துக்கிட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கணும். ஸ்லோ ஸ்பீட்லேருந்து நல்லா ஹை ஸ்பீட் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஸ்டிக் பீக் வர அளவு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஸ்டிக் பீக் வர அளவு பீட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம கேக் மேலே இதை அப்ளை பண்ணணும்.
எனக்கு 20 மினிட்ஸில் கேக் வந்து பர்ஃபெக்டாக வந்து ரெடியாகி வந்துருச்சு. ஒவ்வொருத்தரோட ஓடிஜியை பொறுத்தும் டைமிங் வந்து மாறிடுங்க. இப்போ வந்து கேக் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பட்டர் ஷீட்டை வந்து ரிமூவ் பண்ணணும். எனக்கு கேக்கோட திக்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிருக்கு. ஏன்னா நான் வந்து பெரிய ட்ரே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நான் அந்த கேக்கை வந்து 2ஆக கட் பண்ணி ஒன்று மேலே ஒன்று நான் வந்து அடுக்கிக்க போகிறேன். இப்போது இதை வந்து இந்த கேக் மேலே ஃபோர்க் யூஸ் பண்ணி இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி குத்தி விடும்போது நம்ம சிரப் இது மேலே மில்க் சிரப் இல்லாட்டினா சுகர் சிரப் சேர்த்தோம் அப்படின்னா அந்த கேக்கில் வந்து நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும். அதுக்காக தான் ஃபோர்க்கை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டுக்கணும். கேக்கோட ரெண்டு நான் வந்து 2ஆக கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ டாப் லேயில் இந்த மாதிரி குத்தி விட்டுட்டேன். நான் வந்து மில்க் சிரப் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பாலில் சுகர் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து மில்க் சிரப் பதிலாக சுகர் சிரப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக 1/4 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு கூட நம்ம வந்து அந்த சுகர் சிரப் வந்து யூஸ் 20 நிமிஷம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த விப்பிங் க்ரீமை இப்போ டாப் லேயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு பைப்பிங் பேக் யூஸ் பண்ணி கூட க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து டைரெக்டாக அப்படியே வந்து எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு லேயரை நான் அது மேலே வச்சுருவேன். இன்னொரு லேயர் அப்ளை பண்ணி க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபோர்க் யூஸ் பண்ணி லைட்டாக டிசைன் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்க அப்படின்னா கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உடனே கட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கட் பண்ண வராது. ஒரு 1/2 அன் ஹவர் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சைடில் உங்களுக்கு க்ரீம் வேணும் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து சைடில் க்ரீமில் எதுவும் அப்ளை பண்ணல. பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. சும்மா பர்ஃபெக்டாக கேக் வந்து ரெடியாகி வந்திருக்கு. இந்த கேக் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். பேக்கரி ஸ்டைல் க்ரீம் கேக்கை வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.